இந்த கதைக்கு ஒரு முற்பிறவி பின்னணி உண்டு. ஒரு அடர்ந்த காட்டிலே ஆகுகன் மற்றும் ஆகுதி என்ற வேட்டுவ தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். ஒரு நாள் ஒரு முனிவர் அவர்கள் குகைக்கு வந்து தங்கினார். குகை சிறியது என்பதால் ஆகுகன் தனது மனைவியை முனிவருடன் உள்ளே தங்க வைத்துவிட்டு தான் வெளியே இருந்தான். இதை கண்டு முனிவர் அவர்களின் பரஸ்பர நம்பிக்கையை பாராட்டி ஆசீர்வதித்தார். ஆனால் சில நாட்களில் ஆகுகன் ஒரு மிருகத்தால் கொல்லப்பட்டான். துன்பத்தை தாங்க முடியாமல் ஆகுகியும் உயிரிழந்தாள். அடுத்த பிறவியிலே ஆகுகன் நலனாகவும் ஆகுகி தமேந்தியாகவும் பிறந்தனர். அந்த முனிவர் அன்னப்பறவையாக பிறந்தார். நலன் நிடத நாட்டின் இளவரசன். ஒரு நாள் தோட்டத்தில் நடந்தபோது ஒரு அன்னப்பறவையை பார்த்தான். அது அவனிடம் பேசிக்கொண்டே தமேந்தியின் அழகையும் குணங்களையும் வர்ணித்தது. அதேபோல் தமேந்தியிடமும் நலனின் சிறப்புகளை சொல்லி இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதல் உருவாகியது. தமேந்தியின் தந்தை வீமன் அவளுக்கு சுயம்பரம் நடாத்தினார். பல அரசர்களும் தெய்வர்களும் வந்தனர். சில தெய்வர்கள் நலனின் உருவத்தில் வந்ததால் குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் தேவர்கள் கண் இமைப்பதில்லை என்ற அறிவை பயன்படுத்தி தமேந்தி உண்மையான நலனை தேர்ந்தெடுத்து மாலையிட்டாள். அவர்கள் திருமணம் நடைபெற்றது. இதனால் கோபமடைந்த சனி பகவான் நலனை துன்பப்படுத்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தார். ஒரு நாள் நலன் கோயிலில் கால்களை சரியாக கழுவாமல் இருந்தபோது அதுவே சனிக்கு வாய்ப்பானது. அவர் நலனை பிடித்தார். நலனுக்கு சூதாட்ட பழக்கம் இருந்தது. இதை பயன்படுத்தி அவனது அமைச்சர் புட்கரன் அவனை சூதாட்டத்தில் தோற்கடித்து அவனது ராஜ்யத்தை பறித்தான். நலன் தனது மனைவி தமேந்தியுடன் காட்டுக்கு சென்றான். காட்டிலே அவர்கள் மிகவும் துன்பப்பட்டனர். உணவும் தண்ணீரும் இல்லாமல் தவித்தனர். ஒரு நாள் தமேந்தி மயங்கிய போது அவள் தன் தந்தையின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நலன் கூறினான். ஆனால் அவள் மறுத்தாள். பின்னர் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவளை பிரிந்து நலன் சென்றான். தமேந்தி விழித்தபோது ஒரு பாம்பு அவளை சுற்றி கொண்டிருந்தது. ஒரு வேடன் வந்து அவளை காப்பாற்றினான். ஆனால் அவள் மீது ஆசை கொண்டான். அவனிடமிருந்து தப்பித்து ஓடிய தமேந்தி இறுதியிலே தன் தந்தையின் நாட்டை அடைந்தாள். இந்நேரத்திலே நலன் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது தீயில் சிக்கிய கர்கோடகன் என்ற பாம்பை காப்பாற்றினான். ஆனால் அந்த பாம்பு அவனை தீண்டியது. அதனால் நலன் தனது அழகை இழந்து வேறொரு உருவமாக மாறினான். பாம்பு அவனுக்கு ஒரு மந்திர உடை கொடுத்து அதை அணிந்தால் பழைய உருவம் திரும்பும் என்றது. பின்னர் நலன் அயோத்தி நாட்டில் தேரோட்டியாக வேலை செய்தான். அங்கு அவன் தேரோட்டும் கலையையும் கற்றுக் கொடுத்தான். மன்னனிடமிருந்து மற்றொரு திறமையையும் கற்றுக்கொண்டான். தமேந்தி நலனை மீண்டும் காண ஒரு திட்டம் தீட்டினாள். தனது இரண்டாவது சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செய்தாள். இந்த செய்தி பரவியதாலே பல மன்னர்களுடன் நலனும் அங்கு வந்தான். அங்கு வந்தவுடன் தமேந்தி நலனை உணர்ந்தாள். அந்த நேரத்திலே சனியின் காலமும் முடிந்ததால் அவர் நலனை விட்டார். நலன் மந்திர உடையை அணிந்து பழைய உருவத்தை மீட்டான். தமேந்தி மீண்டும் அவனுக்கே மாலையிட்டு அவர்கள் ஒன்றிணைந்தனர். பின்னர் தமேந்தியின் தந்தை வீமன் உதவியுடன் நலன் தனது ராஜ்யத்தை மீண்டும் கைப்பற்றினான். புட்கரனை வென்று மீண்டும் நல்ல ஆட்சியை நடத்தத் தொடங்கினான். இறுதியில் சனி பகவான் அவர்களுக்கு முன் தோன்றி மன்னிப்பு கேட்டார். அப்போது நலன் தனக்காக எதையும் கேட்காமல் எங்கள் கதையை கேட்பவர்களுக்கு சனியின் துன்பம் குறையட்டும் என்று வேண்டினான். அதனால் நல தமேந்தி கதையை கேட்பதால் சனி பகவானின் பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. நன்றி.